80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடனும் நாட்டுப்பற்றுடனும் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றினார். தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் தனது முதல் சுதந்திர தின விழாவில் சென்னை ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் இன்று தேசிய கொடி ஏற்றினார். மேலும் சென்னை போரூர் ராமகிருஷ்ணா குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நகரின் மூத்த உறுப்பினர் திரு மாணிக்க வாசகம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார். தேசிய கொடியை ஏற்றி வைத்த மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சுதந்திர தின விழாவுக்கு வருகை தந்துள்ள நம் குடியிருக்கும் மக்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்று இப்பொழுது நம்ம சங்கத்தினுடைய தலைவர் தண்டபாணி அவர்கள் நிகழ்ச்சியிலேயே ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த நகருக்கு எல்லாரும் இந்த முன்னோடிகள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கு மாணிக்க வாசகம் ஐயா இந்த நகரில் ராமகிருஷ்ணா நகரில் வந்ததுலேருந்து இந்த அசோசியேஷனில் பால் பூத்தெல்லாம் நிர்வாகித்து வீட்டுக்கெல்லாம் பால்லாம் போட்டிருக்காரு. அந்த லெவலுக்கு எல்லாரோட உழைப்பு இருக்கு. இங்கே இப்போ காளிதாஸ் சார் வந்தார், அவரோட உழைப்பு இருக்கு. எல்லா முன்னோடிகள் நம்ம எல்லா முன்னோடிகளுமே இந்த தயாளன் சார் எல்லாருமே அந்த லெவலுக்கு இந்த நகரை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு மோகன் சாருக்கு தெரியும். ஒரு நேரத்தில் அவர் வீடு மட்டும்தான் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஒரே ஒரு வீடு அவர் வீடு மட்டும்தான் அங்கே இருக்கும். வழி கேட்டுன்னு வருவாங்களாம். பேங்க்லேருந்து சார்லாம் வீடு கட்டும்போது அங்கேருந்து இப்படி வழி கேட்டுன்னு அந்த லெவலுக்கு முன்னாடியே அவர் மட்டும் தான் இருப்பாரா இந்த நகரில். அதுபோல் இந்த நகர் இந்த லெவலுக்கு டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த லெவலுக்கு நம்ம மக்கள் வந்திருக்காங்கன்னா நகருக்கே பெருமையாக இருக்குது. மேலும் இதே போல் வருஷா வருஷம் சிறப்பிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது தான். நன்றி, வணக்கம். அதாவது சார் ஒரு கட்சியில் இருந்தால் கூட கட்சி பாகுபாடெல்லாம் பாராமல் ஏதாச்சும் ஒரு ரேஷன் கார்டு பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ எது போனாலும் இன்னை வரையிலும் பதில் கொடுத்து முதியோர்களுக்கு அந்த உதவித்தொகையெல்லாம் வாங்கி கொடுக்கல முன்னோடியாக செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள். வாங்க சார், பெரியவங்களுக்குலாம் வாங்க வாங்க சார், வாங்க சார். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது சுதந்திர தினத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு பேரண்ட்டாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நம்மளுடைய வரலாற்றை கற்றுக் கொடுங்க, தமிழ் இனத்தை பற்றி கற்றுக் கொடுங்க. நம்ம இந்த சுதந்திரத்துக்காக நம்ம சிந்திய ரத்தம் என்ன. ஏன்னா நம்ம ஜான்சி ராணியை பற்றி படிக்கிறோம், நம்மளுடைய வேலு நாச்சியாரை பற்றி படிக்கிறது இல்லை. நம்மளுடைய தலைவர்களை பற்றி, நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம்மளே சொல்லிக் கொடுக்கலன்னா வேறு யார் சொல்லிக் கொடுப்பா? பாடநூல்லையும் அது பெருசாக வர்றதில்லை. வருங்காலத்தில் தமிழ் தேசியம் வளரும் போது இது எல்லாம் கண்டிப்பாக வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லி கொடுக்காம இது பண்ணாதீங்க. எந்த இனமும் வரலாறு தெரியாத இனம் மீண்டதா சரித்திரமே கிடையாது. இதுதான் இந்த சுதந்திர தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்க வேண்டியது. நீங்கள் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள், உங்களுடைய குடியுரிமை தான் இந்திய குடியுரிமை. நம்ம எல்லாம் இந்தியா என்ற ஒரு கூட்டமைப்பில் வாழ்கிறோம். ஏன்னா தேசியம் தமிழ் தேசியம். நான் தமிழ் தேசியத்தோட பிள்ளை. நான் இருக்கிறது இந்திய குடியுரிமை பெற்றிருக்க, இந்திய கூட்டமைப்பில் பெற்றிருக்க, இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன். அவ்வளோதான். நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்குமே வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதை தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போதுலேருந்தே சொல்லிக் கொடுத்து வளருங்க. அதுதான் நம்ம தேசத்து வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மீண்டும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் சிறுவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவையான சிற்றுண்டி வழங்கப்பட்டது. பென் டிவி தமிழ் சேனலுக்காக சிறப்பு செய்தியாளர் க. சக்திவேல். Thank you.